இந்தியா ஜெயிக்க கோலியெல்லாம் காரணம் இல்லை, இது மட்டும் நடந்திருந்தால் கதையே வேறன்னு ஆஸ்திரேலிய கேப்டன் ஸ்மித் தோல்விக்கு பிறகு பேசியிருக்காரு. ஸோ ஸ்மித் தோல்வி குறித்து என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த விசேஷத்தில் இவங்க 2 பேருக்கு மீடியான செமிஃபைனலுக்கு தகுதியாக இருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியா 14 வருடத்துக்கு பிறகு நாக் அவுட் மேட்ச்சில் இந்தியா கிட்ட தோட்டு வீட்டுக்கு கிளம்பியிருக்காங்க. ஸோ இந்த தோல்விக்கு பிறகு பேசிய ஆஸ்திரேலியாவுடைய கேப்டன் ஸ்மித், எங்கள் அணியுடைய பவுலர்கள் இந்த மேட்ச்சில் சிறப்பாக செயல்பட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இந்திய பேட்ஸ்மேன்கள் அப்படி இல்லை, அவங்க சூழலை ஏற்று நல்ல முறையில் எங்களை எதிர்கொண்டு ரன் சேர்த்தாங்க, போட்டியை கடைசி வரையும் கொண்டு சென்றாங்க. இந்த ஆடுகளை முதல்ல பேட்டிங் ஆடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, சிங்கிள் எடுக்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் சிறப்பான பணிகளை செயல்பட்டோம். இந்த தொடர் முழுவதும் துபாய் பீச் முழுக்க சுழல் பந்துக்கு கொஞ்சம் சாதகமாக இருந்துச்சு. ஆனால் இந்த பீச் வேகப்பந்துக்கு எந்த ஒரு வகையிலுமே ஹெல்ப் பண்ணலை. நாங்கள் கூடுதலாக ஒரு 20 ரன் மட்டும் இந்த மேட்ச்சில் அடிச்சிருந்தா கதையே வேறையாக இருந்திருக்கும். நாங்கள் கூடுதலாக 2 விக்கெட்டை முன்பே விட்டோம். முக்கியமான நேரத்தில் விக்கெட்டை விட்டதுனால தான் அந்த 280 அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டார்கெட்டை எங்களால் அடிக்க முடியலை. ஆனால் 280 மட்டும் அடித்து எங்கள் பவுலர்கள்ட்ட கொடுத்துருந்தா கண்டிப்பாக இந்த மேட்சை நாங்கள் வேறு மாதிரி அணுகி வெற்றி பெற்றிருக்க கூட வாய்ப்பு இருக்குது. எங்கள் அணியில் பல முக்கிய வீரர்கள் இல்லாமல் நாங்கள் ஒற்றுமையாக செயல்பட்டு இந்த இடத்துல நிற்கிதுன்னு நினைக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்குது. எங்கள் அணியை சேர்ந்த பவுலர்கள் தொடக்கத்தில் சிறப்பாக பந்து வீசிட்டாங்க, பேட்ஸ்மேன்கள் பொறுப்பை உணர்ந்து விளையாண்டாங்க. இங்கிலாந்துக்கு எதிராக நாங்கள் மிகவும் சிறப்பாக செயல்பட்டோம். எங்கள் அணியில் பல திறமையான இளம் வீரர்கள் இருக்காங்க, அவங்க தான் எங்களுடைய எதிர்காலம், அவங்க இன்னும் பெரிய நிலைமைக்கு வருவாங்கன்னு ஸ்மித் அவர்கள் தோல்விக்கு பிறகு வேதனையோட பேசியிருக்காரு. ஸோ ஸ்மித் சொல்கிற மாதிரி கூடுதலாக ஆஸ்திரேலியா பேட்டிங்கில் 20 ரன் அடிச்சிருந்தா கண்டிப்பாக போட்டி கடைசி ஓவர் வரையும் போய் அது ஆஸ்திரேலியா பக்கம் திரும்ப கூட வாய்ப்புகள் இருந்துச்சு. ஏன்னா இந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா 260 ஒரு கஷ்டமான டார்கெட் தான். ஸோ 280ங்கிறது சேசிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ ஆஸ்திரேலியா இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட்டை விராட் கோலி விக்கெட் ஏர்லேயே எடுத்திருந்தாலே இந்த மேட்ச் அவங்க கைப்பற்ற கூட வாய்ப்பு இருக்குது. அதுதான் ஸ்மித் இப்படி சொல்லியிருக்காரு. இருந்தாலும் நாக் அவுட் மேட்ச்சில் இந்திய அணி ஆஸ்திரேலியா வீழ்த்துறதுனால இந்திய ரசிகர்கள் தற்போது இந்த வெற்றியை கொண்டாடிட்டு இருக்காங்க. மேலும் ஆஸ்திரேலியா அணி இல்லாத ஒரு ஃபைனலுக்கு இந்திய அணி பார்த்தீங்கன்னா தகுதியாக இருக்காங்க. ஸோ இந்த ஃபைனலில் நியூசிலாந்து அப்படி இல்லைனா சவுத் ஆஃப்ரிக்கா அணி கூட மோத வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஸ்மித் சொல்கிற மாதிரி ஆஸ்திரேலியா அணி கூடுதலாக 20 ரன் அடிச்சிருந்தா இந்தியா தோற்றுருக்க வாய்ப்பு இருக்குது, ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருக்குமா? ஸோ இந்திய அணி யார் கூட ஃபைனலில் மோத நல்லாயிருக்கும், இந்திய அணி கோப்பையை வெற்றி பெறுமா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இதில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.